12ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்பிக்கையோடு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள வழிகாட்டும் விதமாக சென்னை காரப்பாக்கத்தில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ளவும் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காகவும் ஆலோசனை கொடுக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிப்படிகள் என்ற வழிகாட்டும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது புதிய தலைமுறை. இதன் ஒரு பகுதியாக சென்னை காரப்பாக்கத்தில் KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோடு இணைந்து வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியை நடத்தியது புதிய தலைமுறை. சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன், KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் இயக்குநர் ஆனி ஜேக்கப், கல்லூரி முதல்வர் முத்துக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் தங்கள் உரையின் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தினர். ஆசிரியர் பெருமக்கள் பேசுகையில் இயற்பியல், வேதியியல், கணிதம், கணினி அறிவியல் உள்ளிட்ட தேர்வுகளை எளிதாக கையாண்டு தேர்வெழுதி அதிக மதிப்பெண் பெறுவது குறித்த நுணுக்கங்களை எடுத்துரைத்து வழிகாட்டி நம்பிக்கையூட்டினர். நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மாணவர்களை ஊக்கப்படுத்த, அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தான் முதலில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். கலந்த பொழுது எனக்கு ஒரு மன நிறைவை தந்தது. இந்த நிகழ்ச்சியான மாணவ செல்வங்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள், அதுவும் எங்களுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியில் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு நம்முடைய அதற்குரிய எடிட்டர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த புதிய தலைமுறை நிர்வாகத்தின் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இப்போ பரீட்சை நேரத்தில் வந்துட்டு ஒரு பயம் வரும். இந்த பயத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபியர் போக்குறதுக்கு உண்டாகும் இந்த நிகழ்ச்சி அமையுது. அது போக நிறைய டெக்னிக்ஸ் இவங்க கடைபிடிக்கணும். சின்ன ஒரு தவறுனால பெரிய ஒரு விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால என்ன பண்ணால் சின்ன சின்ன விஷயங்களில் நுணுக்கமாக இது எப்படி அந்த கொஸ்டினை நம்ம டேக்கிள் பண்ணுறது, எப்படி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற நுணுக்கங்களை சொல்லித்தர்றதுக்கு துறை வல்லுநர்கள், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வல்லுநர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம புதிய தலைமுறை முன்னெடுத்து செய்கிறதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பற்றி கொஞ்சம் ஃபியர் அதோடு தான் இருந்தோம். பட் இங்கே வந்தோடனே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் சொன்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் மைண்ட் செட் கிடச்சிது. இங்கே வந்த உடனே நிறைய பேர் அவங்க பேசினதெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கடுத்தது அவங்க சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் சொன்னாங்களா, அது எங்கள் மேம்ஸும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க சொன்ன உடனே நம்ம அதை படித்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. இது வரைக்கும் எனக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்ற தாட் இது வரைக்கும் சுத்தமாக கிடையாது. ஆனால் இவங்க பேசினதை வச்சு நம்ம சென்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இது வரைக்கும் இது எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எப்படி படிக்கக்கூடாது, எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் சம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்க சொன்ன ட்ரிக்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்படிலாம் படிக்கலாமா அப்படின்னு இருக்குது. இனிமேல் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும், இப்படிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது, இப்படிலாம் வச்சு படிக்கணும், இப்படிலாம் சம் போடலாம் அப்படின்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. இனிமேல் இதை வச்சு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் மார்க்லாம் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.